ஹாய், இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை வச்சு முருங்கை பொடி தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது இதில். இன்னொன்று முடிக்கு ரொம்ப நல்லது. இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்கலேருந்து ப்ரெக்னன்ஸ் லேடிலேருந்து எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஃபுட் இது. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி 1 டே வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்து உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் செவக்கட்டும்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி எடுத்தாச்சு. இப்போது அடுத்து கடாயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 7 காஞ்ச மிளகா போடுறேன். இது காரம் கம்மின்றதுனால நீங்கள் ஒரு 5 மிளகா போட்டுக்கோங்க போதும். அடுத்து ஒரு கைப்பிடி பூண்டு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் செவக்கட்டும்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் இதையுமே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். அடுத்து 1 ஸ்பூன் எள்ளு, நான் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன், நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தால் வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் தனியா, இதுவுமே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது எல்லாமே ஈரப்பதம் இல்லாமல் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓகே, இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துட்டா போதும். இது கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு போட்டுட்டு இந்த சூட்லேயே இது கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே, இதுவும் ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து நம்ம அதே கடாயில் முருங்கைக்கீரையை கொஞ்சம் தீயை மட்டும் கம்மியாக வச்சுட்டு இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இதுவுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்ச எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். கீரையும் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1/2 ஸ்பூன் சால்ட்டு. இப்போ இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது சூப்பராக பொடி ஆயிடுச்சு. இது 2லேருந்து 3 வாரம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெய்லியுமே ஃபுட்டில் எடுத்துகிட்டு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.